இவனே ஒரு வீணா போனவன். இதுங்க குடும்பமும் ஒரு வீணா போனதுங்க. இதுல வேற இவங்க மலையாள குடும்பம். மலையாள குடும்பத்தில் உள்ளவங்க தான் இப்படிதான் அடுத்தவங்கள ஏமாத்தி அடுத்தவங்க காசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ. இதுங்களே ஒரு வீணா போன குடும்பம். என்ன பொழப்பு ஜென்மம் தெரியல. இதெல்லாம் எங்கிருந்து வந்து தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. இப்படிதான் இத்தனை வருஷமா பொழப்பு ஓட்டிட்டு இருக்குதுன்னு போல. பிள்ளைங்களெல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி அந்த காசெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த காசுல தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க போல இருக்கு. எல்லாரும் சொந்த மதம்லாம் எனக்கு தெரியாதான் இவன் எங்க இருக்கான்னு. ஆனா சொந்த மதம் அவன் வீட்டுல வச்சுக்கிட்டு ஒருவேளை அவனுங்களுக்கும் இவனுக்கு காசு கொடுக்குறானுங்களோ என்னமோ. எல்லாம் ஒரு கூட்டத்தலைவாணிதான். பா இது இவங்க வந்து மலையாள குடும்பமா? எனக்கு தெரிஞ்ச மலையாள குடும்பத்தில் உள்ளதுங்க எப்படி எப்படியோ இருக்குதுங்க. இதுங்க வேற எப்படி இருக்குதுங்களே பார்த்தேங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் யார் தேடிக்கிட்டு இருக்கீங்க? வரம் போட்டு தேடுறீங்கன்னா சொல்லுங்க. பாருங்க கொஞ்சம் கூட ஒரு சூடு சொன்ன வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம இருக்குதுங்க பாருங்க. இதெல்லாம் எந்த ஜென்மத்துல சேர்ந்ததுங்களோ தெரியலையே. இப்படி இப்படி கோல சிலங்கால எப்படி இத்தனை வருஷமா இருக்குதுங்களே. அந்த கோல சிலங்கால எத்தனை பேரை ஏமாத்தி அவங்களோட காசெல்லாம் வாங்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிச்சிங்களோ. அதனாலதான் கோல சிலம்பரை விட்டுட்டு எல்லாம் வந்து தனியா இருக்குதுங்க. சே, இந்த பொழப்புக்கு வேற பொழப்பு பொழைக்கலாம். சொல்லிட்டா என்ன பொழப்பு பொழைக்கலான்னு.